தமிழக மக்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். அதாவது சமீபத்தில் நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் தமிழ்நாட்டோட முக்கியமான அமைச்சர், அதாவது சேகர் பாபுன்னு அழைக்கப்படக்கூடிய அறநிலைத்துறையோட அமைச்சர் திரு சேகர் பாபு அவர்கள் எங்கள் கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு வருகை தந்திருந்தார். எங்கே வருகை தந்திருந்தாருன்னா, சுசீந்திரம் என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு பகுதி இருக்குது. அந்த சுசீந்திரம் என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு பகுதியில் ஒரு இந்து கோயில், அதாவது ஒரு பிரபலமான ஒரு இந்து கோயில் ஒன்று இயங்கிட்டு வருது. அந்த இந்து கோயிலில் திரு சேகர் பாபு அவர்கள் வருகை தராரு. திரு சேகர் பாபு அவர்கள் வருகை தரும்போது அங்கே இருக்கிற இந்து பக்தர்களுக்கும் சேகர் பாபு அவர்களுடைய தரப்புக்கும் மாறி மாறி வாக்குவாதம் வருது. ஸோ மக்கள்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், தரம் தாழ்ந்தும் பேசுவாங்க, தரம் உயர்த்தியும் பேசுவாங்க, மரியாதை கொடுத்தும் பேசுவாங்க, மரியாதை தாழ்த்தும் பேசுவாங்க. ஆனால் இங்கே ஒரு மாண்புமிகு அந்த ஒரு போஸ்டிங்கில் இருக்கிற ஒரு அமைச்சர், ஸோ அந்த இடத்துல எப்படி போகணும் அப்படி ஒரு விஷயத்தை நான் பார்க்குறேன்னா, கடந்து சென்றிருக்கணும். ஆனால் வந்து ஒரு 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 வாக்குவாதம் நடக்குதுன்னா அந்த இடத்துல நீ என்ன பேசுகிறது, நீ சோத்தை திங்கிறியா இல்லை வேறு ஏதாச்சும் அந்த 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 ஒரு 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 அதை திங்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குற அளவுக்கு டேரெக்டாக பேசுகிறவர் யாருன்னா டே அந்த அந்த ஒரு வார்த்தையெல்லாம் நம்ம எப்படி சொல்ல முடியும்னு எனக்கு தெரில. டே பாடு, நீ சோறு திங்கிறியா இல்லை வேறு ஏதாச்சும் திங்கிறியானா அந்தளவுக்கு கொச்சையாக கேட்குறாரு. யார்? அமைச்சரோட பிஏ கிடையாது, அமைச்சரோட ஆதரவாளர்கள் கிடையாது, அமைச்சர் கூட வந்தவங்க கிடையாது, டிரைவர் கிடையாது. அமைச்சர் சேகர் பாபு அவர்கள் கேட்குறாரு. யாரை பார்த்துனா அந்த இந்து பக்தர்களை பார்த்து, நீ இது திங்கிறியா இல்லை வேறு ஏதாச்சும் திங்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு எந்த அளவுக்கு கொச்சையான பேச்சுன்னு பாருங்களேன். அதாவது இவங்க தொடர்ந்து இந்துக்களை புறக்கணிச்சிட்டே வராங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை நம்ம பதிவு பண்ணியிருந்தோம். இந்த குமரி மாவட்டத்தில் இது வரைக்கும் இந்த சேனலில் ஒரு மதம் சார்ந்த ஒரு விஷயம், அது இந்த மதத்தை சார்ந்தவங்க இந்த மதத்துக்கு இப்படி பேசிட்டாங்க, அதை தாண்டி இந்த மதத்தில் இந்த கோயிலை திறந்தாங்க, இந்த கோயிலை திறக்கல, ஸோ இந்த கோயிலை ரொம்ப நாளாக பூட்டி வச்சுருக்காங்க, அதை தாண்டி இந்த அமைச்சர் இந்த கோயிலுக்கு வந்தார், இந்த கோயிலுக்கு வரல, இந்த கோயிலுக்கு இவர் எதுவுமே பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு விஷயத்தை நம்ம பேசினதும் கிடையாது, எதுவும் பதிவிட்டதும் கிடையாது. காரணம் என்னென்னா, ஒரு மதம் என்கிற ஒரு விஷயமே ஒரு மதம் பிடிச்ச ஒரு விஷயம். ஸோ அதை எடுத்து பேசி நாளைக்கு எதுக்கு நம்ம தேவையில்லாமல் ஒரு சென்சிட்டிவான ஒரு பிரச்சனையை கிண்டி விடணுங்கிறதுக்காக தான் நம்ம எதுவுமே பேசுகிறது கிடையாது. ஆனால் இந்த கன்னியாகுமரி என்னும் ஒரு மாவட்டத்தில் இந்த மண்ணுக்குள்ளே இந்த இந்து மக்களை புண்படுத்துறது பேரில் ஆல்ரெடி இவங்க திமுக இந்த தீய சக்தினாலே இந்துக்களுக்கு எதிரி தான். சனாதன சக்தி நாங்கள் வேற இருக்க போகிறோம், அழிக்க போகிறோம்னு சொல்லிட்டு ஒட்டு மொத்தமாக இந்து மக்களுக்கு எதிரான அவங்களோட நம்பிக்கைக்கு எதிரான நிலைப்பாட்டை எடுத்தவங்க தான் இந்த தீய சக்தியான திமுக. ஆனால் இவங்களோட ஒரு பிம்பம் இருக்குல்ல, இவங்க சிறுபான்மையினருக்கான காவலர்கள், சிறுபான்மையினருக்கான கட்சி தான் இந்த திமுக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிம்பம் இருக்குல்ல. உண்மையிலே இந்த குமரி மாவட்டத்தில் ஒரு சின்ன கதையை மட்டும் சொல்கிறேன். கிட்டத்தட்ட 150 ஆண்டுகளுக்கு முன்னதாக இந்த குமரி மாவட்டத்தில் இருக்கிற மக்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஆசாரிப்பள்ளம்னு சொல்லிட்டு இங்கே ஒரு பகுதி இருக்குது. அந்த ஆசாரிப்பள்ளம் என்ற ஒரு பகுதியில் 150 ஆண்டுகளுக்கு முன்னதாக ஒரு 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 எப்படி சொல்கிறேன்னா, இந்த ஊரில் எங்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தில் தோல் நோய், அது தோலில் நோய் வருது, இது தொழுநோயின்னு சொல்லுவாங்க. இந்த தொழுநோயை குணப்படுத்துறதுக்காக வெள்ளைக்காரங்க, அந்த டைமில் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இங்கே அப்போ தான் அவங்கெல்லாம் டாக்டர்ஸாக இருந்தாங்க. வெள்ளைக்காரங்க அன்னை தெரசா மாதிரியே மிஷினரிஸும் வந்தாங்க. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், மக்களோட பிரச்சனையை தீர்த்து அவங்கள மதம் மாற்றினாலும் சரி, மாற்றாமல் இருந்தாலும் சரி, அது மக்களோட விருப்பத்தில் தான் அவங்க மாறுறாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த மக்களோட தோல் நோயை குணப்படுத்துறதுக்காக வெள்ளைக்காரங்க இங்கே மிஷினரிஸாக வராங்க. அவங்க மிஷினரிஸாக இங்கே ஒரு மருத்துவமனையை, ஆசாரிப்பள்ளம் என்று அந்த அழைக்கப்படக்கூடிய அந்த பகுதியில் ஒரு மருத்துவமனையை நிறுவுறாங்க. ஒரு மருத்துவமனை ப்ளஸ் அவங்களுடைய மத நம்பிக்கையான கடவுளை பிரார்த்தனை பண்ணுறதுக்காக, தொழுகை பண்ணுறதுக்காக பக்கத்தில் ஒரு சின்ன சாப்பல், அதாவது கிட்டத்தட்ட 100 ஏக்கரில் ஒரு மருத்துவமனையை நிறுவனதுக்கப்புறமா பக்கத்தில் ஒரு சின்ன சாப்பல், அதில் தொழுகை பண்ணுறதுக்காக ஒரு தேவாலயத்தையும் கட்டுறாங்க. ஸோ இந்த 2 விஷயமும் அங்கே இயங்கிட்டு வருது. நான் சொல்கிறது 2004 வரைக்கும் இயங்கிட்டு வருது. ஸோ அதுக்கு அடுத்ததாக தமிழக அரசாங்கம், அதாவது ஏடிஎம்கேயோட பீரியடில் என்ன பண்ணுறாங்க, அந்த மருத்துவமனையை டெவலப் பண்ணுறேன்னு பேரில் டெவலப் பண்ணாங்க. எப்படி பண்ணாங்கன்னா அந்த மருத்துவமனையை மருத்துவக் கல்லூரியாக மாற்றுறாங்க. அதாவது ஒரு மெடிக்கல் காலேஜை உருவெடுத்ததுக்கப்புறமா அந்த பகுதியில் இயங்கிட்டு இருந்த, அதாவது அந்த கேம்பஸுக்குள்ளே இயங்கிட்டு இருந்த சாப்பல், அதாவது கிறிஸ்தவர்கள் அந்த இடத்த சாப்பல்னு சொல்லுவாங்க, தொழுகை பண்ணுற இடத்த தேவாலயம்னு சொல்லுவாங்க, சாப்பல்னு சொல்லுவாங்க, சர்ச்சுன்னு சொல்லுவாங்க. இன்னொரு பக்கம் இந்து கோயில்னு சொல்லுவாங்க, மசூதின்னு சொல்லிட்டு இஸ்லாமிய மக்கள் சொல்லுவாங்க. ஸோ அப்படி இவங்க சாப்பல்னு அழைக்கப்பட்ட அந்த ஒரு கோயிலை 2004 க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கான மெயின் காரணம் என்னென்னா, உள்ளே 3 இந்து கோயிலை 2வதாக நிறுவுறாங்க. இந்த இந்து கோயில் நிறுவனதுக்கப்புறமா இங்கே இருக்கிற பிரதிநிதிகள் இருக்காங்கல்ல, அமைச்சர்களும் எம்எல்ஏக்களும் இங்கே இந்த நாகர்கோவில் பகுதியில் இருக்கிற பிரதிநிதிகள் என்ன பண்ணிட்டாங்க, இந்த பகுதியில் இந்த கிறிஸ்தவ தேவாலயத்தை, இந்த சாப்பலை ஓப்பன் பண்ணிட்டாங்கன்னா இந்த இந்து மக்களோட வாக்குகள், ஏன்னா இந்து மக்களோட வாக்குகளும் கொஞ்சம் கணிசமாக இருக்குது, கிறிஸ்தவ மக்களோட வாக்குகளும் கணிசமாக இருக்குது. ஸோ அப்போ இந்து கேண்டிடேட்டாக இங்கே வரும்போது நம்ம ஹிந்து மக்களோட வாக்குகளை நம்ம கவர் பண்ணணும்னா கிறிஸ்தவ இந்த தேவாலயத்தை ஓப்பன் பண்ணக்கூடாது.
கிறிஸ்தவ தேவாலயத்தை ஓப்பன் பண்ணிட்டோம்னா ஈவன் தான் நம்ம ஹிந்து கேண்டிடேட்டாக நின்னா கூட ஹிந்து மக்கள் நமக்கு வாக்களிக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு இந்த ஸ்ட்ராட்டஜியை 2004 இன்னைக்கு வரைக்கும் 2026 இந்த நாள் வரைக்கும் கடைபிடிச்சிட்டு வராங்க. சமீபத்தில் அதாவது என்னென்னா தொடர்ந்து பல நூறு வாட்டி மனு கொடுத்துருப்பாங்க. எனக்கு நான் சின்ன வயசுலேயே இந்த கதையை நான் கேட்டுட்ருக்கேன். ஸோ இது வரைக்கும் நான் பேசலை. ஸோ மதம் சார்ந்து எதுக்கு ஒரு விஷயத்தை நம்ம பேசணும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால பல நூறு வாட்டி ஒவ்வொரு பிரதிநிதியும் கலெக்டரை பார்த்து மனு கொடுத்துட்டு வராங்க அந்த பகுதி மக்கள், கிறிஸ்தவ மக்கள். ஸோ இங்கே மனு கொடுத்ததுக்கப்புறமா என்ன பண்ணியிருக்காங்க, அங்கே இருக்கிற இன்றைக்கி நாகர்கோவில் மேயராக இருந்துகிட்ருக்கிற மகேஷ் அவர்கள்கிட்ட போய் சமீபத்தில் மனு கொடுக்குறாங்க. ஓப்பனாக ஒரு ஸ்டேட்மெண்ட்டை பதிவு பண்ணுறாரு. என்னென்னா, ஐயா நீங்கள் கொடுக்குறதெல்லாம் ரைட்டு, ஆனால் என்னால் அந்த கோயிலை திறக்க முடியாது. அதாவது இவங்க இந்த பகுதியில் பக்கத்தில் இருக்கிற தொகுதியான கொளச்ச தொகுதியோட எம்எல்ஏ யாருன்னா ஜேஜி பிரின்ஸ் அவர்கள், காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர். அவர் என்ன பண்ணுறாரு, அவர் ஒரு கிறிஸ்தவர். அவர் என்ன பண்ணுறாருன்னா லைக் அசம்பிளியில், அதாவது சட்டசபையில் ஐயா ஸ்டாலின் அவர்கள்கிட்ட ஒரு கோரிக்கை வைக்கிறாரு. என்ன கோரிக்கைன்னா, ஆசாரி பள்ளம் என்று அழைக்கப்படக்கூடிய அந்த ஒரு பகுதியில் உள்ள ஒரு சேப்பல் இருக்குது, அது ஒரு தேவாலயம் இருக்குது, அந்த தேவாலயத்தை நீங்கள் எப்படியாவது ஓப்பன் பண்ணுறதுக்கான ஒரு அனுமதி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோரிக்கையை வைக்கிறாரு. கோரிக்கையை வச்சதுக்கப்புறமா மேலேருந்து பல ப்ரெஷருக்கு அப்புறமா இவங்க என்ன பண்ணிட்டாங்க, அந்த தேவாலயத்தை ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டர் கொடுத்ததுக்கப்புறமா கூட கலெக்டர் என்ன பண்ணிடுறாரு, அதை நீங்கள் கன்சிடர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோரிக்கையை என்ன பண்ணுறாங்க, லோக்கலில் இருக்கிற அந்த ஒரு மேயர்கிட்ட கொடுக்குறாங்க. ஸோ மேயர்கிட்ட இந்த மக்கள் போய் கேட்குறாங்க. ஸோ மேயர்கிட்ட இந்த மக்கள் போய் கேட்கும்போது, இல்லைங்கய்யா அது ஓப்பன் பண்ண முடியாது. அது காரணம் என்னென்னா, அது ஓப்பன் பண்ணிட்டோன்னா வர தேர்தலில் திமுகவுக்கு ஹிந்து வாக்குகள் விழாது. நார்மலாகவே திமுகவுக்கு ஹிந்து மக்கள் பெருசாக புறக்கணிப்பாங்க. ஸோ ஹிந்து மக்கள் திமுகவுக்கு ஓட்டு போட மாட்டாங்க. ஸோ அதனால் ஹிந்து கோயிலை நம்ம கிறிஸ்தவ கோயிலை ஓப்பன் பண்ணுறது மூலமாக ஹிந்து மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க. ஸோ என்னென்னா, ஹிந்து மக்களோட வாக்குகள், கிறிஸ்தவ மக்களோட வாக்குகள்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பிரித்தாளுமை பண்ணி இங்கே ஒரு வேலையை பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அந்த காலகட்டத்திலேருந்து, அது 2004 இன்னைக்கு வரைக்கும் தொழுநோய்க்காக உருவாக்கப்பட்ட ஒரு மருத்துவமனை, அதுக்காக பிரார்த்தனைக்காக உருவாக்கப்பட்ட ஒரு சேப்பல், அதாவது ஒரு கிறிஸ்தவ தேவாலயம். இது 2 விஷயத்தையும் வச்சு இங்கே இருக்கிற பிரதிநிதிகளும் இங்கே இருக்கிற மேயரும் எந்த அளவுக்கு ஒரு பிரித்தாளுமை பண்ணி பண்ணுறாங்கன்னா, அந்த விஷயந்தான் இந்த லோக்கல் ஒரு கன்னியாகுமரி என்றும் ஒரு மாவட்டத்தில் லோக்கலில் இந்த ஒரு பிரச்சனைனா கீழே இருந்து மேலே வரைக்கும் இதே சம்பவம் தான். எத்தனை கிறிஸ்தவ தேவாலயங்களை இவங்க மூடியிருக்காங்க தெரியுமா? அதாவது இவங்க சிறுபான்மை மக்களுக்கான காவலர்கள்னு சொல்லிட்டு ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. கிறிஸ்மஸ்னால் அந்த ஒரு எல்லா சர்ச் ஃபாதர்ஸையும் பாஸ்டர்ஸையும் கூப்பிட்டு உட்கார வச்சு அவங்களுக்கு சில தேவைகளை பூர்த்தி பண்ணி அது மூலமாக ஆப்போசிட்டில் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க திட்ட சொல்லி, இவங்க எல்லாம் கிறிஸ்தவர்களுக்கு எதிரானவர்கள். இப்போ விஜய் புதுசாக வந்திருக்காருல, விஜய் கிறிஸ்தவர்களுக்கு எதிரானவர், அவர் பிஜேபியின் கைக்கூலி, அவர் சங்கியின் கைக்கூலி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர்வையை கட்டமைக்கிறதுக்காக அந்த பக்கம் ஒரு குரூப்பை கிளப்பி விட்ருவாங்க. இன்னொரு பக்கம் என்னென்னா, ஹிந்துக்களுக்கு எல்லாரும் புறக்கணிச்சிட்டு அவங்களோட பண்டிகை எதுவுமே வாழ்த்து சொல்லாமல் இன்னொரு பக்கம் என்னென்னா, கிறிஸ்தவ பண்டிகைகளுக்கும் இஸ்லாமியர்களோட பண்டிகைக்கு மட்டும் நாங்கள் சிறுபான்மை மக்களுடைய காவலர்கள்னு சொல்லிட்டு அதுக்கு மட்டும் இவங்க வாழ்த்து சொல்லுவாங்க. இந்த வாழ்த்து சொல்லி வெளியே இருக்கிற பிம்பத்தை மட்டும்தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோமே தவிர கிரவுண்டில் நடந்துட்டு இருக்கிற விஷயம் தெரியாது. ஸோ அப்படி இருக்கிற விஷயத்தில் பார்க்கும்போது இந்த தீய சக்தியான திமுக மக்களுக்கு மட்டும் எதிரி கிடையாது, மக்களோட மத நம்பிக்கைக்கு மட்டும் எதிரி கிடையாது, இந்த பூமியில் இருக்கிற மனித குலத்துக்கே எதிரி என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.